மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, திருவசனங்கள் 37 தொடக்கம் 44 வரை. அக்காலத்தில் மாடுமகன் வருகையை பற்றி இயேசுதாம் சீடர் நோக்கி கூறியது. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மாடுமகன் வருகையின் பொழுதும் இருக்கும். வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மாடுமகன் வருகையின் பொழுது இருக்கும். இருவர் வாயிலில் இருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். இருவர் திருகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். விழிப்பாக இருங்கள், ஏனில் உங்கள் ஆண்டவர் எந்த நேரத்தில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாக இருங்கள், ஏனெனில் நியாத நேரத்தில் மாடுமகன் வருவார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்களும் ஆயத்தமாக இருங்கள், ஏனெனில் நினையாத நேரத்தில் மாடுமகன் வருவார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஸ்காட்லாந்து தேசத்திலே ஒருவர் ஒரு முறை ஒரு சுற்றுலா செய்தார். குறிப்பாக ஏரிகள், மலைகள், காடுகள் போன்ற இடங்களுக்கு அவர் சுற்றுலா செய்து கொண்டு போகிற பொழுது ஒரு ஏரிக்கு அருகிலே ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம் இருந்தது. அது மிக மிக அழகாக இருந்தது, பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்தது. ஆகவே இந்த தோட்டத்தை இவ்வளவு அழகாக வைத்திருக்கின்ற தோட்டக்காரன் யார் என்பதை பார்க்க விரும்பி அவர் அந்த தோட்டத்துக்குள்ளே போய் கேட்கின்றார், இங்கே இருக்கின்ற முதலாளியை பார்க்க முடியுமான். அப்பொழுது ஒருவன் வருகின்றான். அந்த சொல்வார், நான் முதலாளி அல்ல, இந்த தோட்டத்தினுடைய காவலாளி. முதலாளி இங்கு இல்லை என்று சொல்லுகிறார். அவர் கேட்கிறார், முதலாளி வருவாரா? அவர் பெருசாக இங்கே வருவது கிடையாது. நான் பல வருடங்களாக இங்கே வேலை செய்கிறேன், ஆக 4 முறை தான் அந்த முதலாளி இங்கே வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அப்போ இப்படி முதலாளி வராத வேளையிலும் இப்படி அழகாக முதலாளி நாளைக்கு வருவார் என்பது போல நீங்கள் இந்த தோட்டத்தை இவ்வளவு அழகாக வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த தோட்ட காவல்காரன் சொன்ன அந்த விடைதான் இந்த காலத்திலே நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அவர் சொல்கிறார், நாளைக்கு வருவார் என்று கூட நான் சிந்திக்கவில்லை. இப்பொழுது இந்த கணத்திலே முதலாளி வருவார் என்ற நோக்கத்தோடு அந்த முதலாளி வந்தால் இந்த தோட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் சிந்தித்து இந்த தோட்டத்தை மிக மிக அழகாக நான் வைத்திருக்கிறேன், பொறுப்போடு வைத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்னுடைய மனதிலே கொள்ளுவது, இன்று இந்த கணத்திலே முதலாளி என்னை பார்க்க, இந்த தோட்டத்தை பார்க்க வருவார் என்று அந்த காவலாளி பதில் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இதைவிட ஒரு அழகான செய்தியை நாங்கள் பெற முடியாது. இந்த காலத்திற்கு இன்று நாங்கள் ஒரு புதிய திருவழிபாட்டு ஆண்டை ஆரம்பிக்கிறோம். இதை சைக்கிள் ஏ என்று சொல்வார்கள், 1ஆம் ஆண்டு என்று சொல்வார்கள். அந்த 1ஆம் ஆண்டிலே நாங்கள் கால் எடுத்து வைக்கிறோம் இந்த புதிய திருவழிபாட்டு ஆண்டு. ஆகவே தான் இந்த திருவழிபாட்டு ஆண்டுடைய தொடக்கத்திலே முதலாவது இந்த திருவருகை கால ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த திருப்பலியிலே பங்கு பெற்றி கொண்டிருக்கிறோம். இதை முன்பு ஆகமன காலம் என்று அழைப்பார்கள். எங்களுடைய மனங்களை ஆயத்தப்படுத்துகின்ற காலம் என்று ஆகமன காலம் என்று முன்பு அழைக்கப்பட்டது. ஆகவே இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் இந்த கால் எடுத்து வைக்கிற பொழுது திருச்சபை எங்களுக்கு சொல்லுகிறது, விழிப்பாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மருமகன் வருவார். ஆகவே இந்த திருவருகை காலம் என்றால் என்ன? நாங்கள் சிலபல யோசிக்கலாம், இந்த கிறிஸ்மஸுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவதென்று. கிறிஸ்மஸுக்கு, அதாவது சரித்திரபூர்வமாக இந்த உலகத்திலே பிறந்த அந்த நாளை நினைவுபடுத்த இந்த திருச்சபை ஆயத்தப்படுத்துகிறது, அதற்கும் எங்களை ஆயத்தப்படுத்துகிறது. ஆனால் இயேசுடைய வருகைகள் இன்னும் 2 வருகைகள் இருக்கின்றன. ஜீசஸ் இன் ஹிஸ்டரி,
ஜீசஸ் இன் மிஸ்ட்ரி, ஜீசஸ் இன் மெஜஸ்ட்ரி என்று அழகாக சொல்வார்கள். சரித்திரத்திலே இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக அன்பினால் அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். அதுதான் நாங்கள் 25ஆம் தேதி கொண்டாட போகிறோம். அழகான கொண்டாட்டங்கள், எங்களுடைய கிறிஸ்மஸ் பாப்பா வருகை, கேக் அடிக்கிறது எல்லாம் அது முதலாவது. 2வது வருகை என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு மறைபொருளாக இயேசு எங்களிடம் வருகிறார். இப்பொழுது இந்த இறை வார்த்தையை நான் போதித்துக் கொண்டிருக்கிற பொழுது இயேசு வந்து கொண்டே இருக்கிறார். ஏனெனில் அந்த இயேசு இந்த இறை வார்த்தையிலே இருக்கிறார். ஒரு திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற பொழுது அந்த நற்கருணையிலே இயேசு வந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் குறிப்பாக அன்னை திரேசாளங்களை காட்டுகிற வழி, திருச்சபை காட்டுகிற வழி, நம்முடைய 14ஆம் லீயோ எழுதிய அந்த திருமடல் டிலக்ஸ் தேயன்களை காட்டுகிற வழி, ஏழைகளில் இயேசு இருக்கிறார். ஆகவேதான் இந்த 2வதாக இந்த மறைபொருளாக இயேசு இந்த உலகத்திலே வந்து கொண்டே இருக்கிறார். அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுடைய 3வது வருகை என்று சொல்லுகிறோம். 3வது விதமாக அதை 2ஆம் வருகை என்று சொல்லுகிறோம். 3வது விதமாக எப்படி வருகிறார் என்றால், இந்த உலகம் ஒரு நாள் முடிவடையும். அப்பொழுது இயேசு ஒரு மகிமையின் மன்னனாக, ஒரு அரசனாக, நடுத்தீர்வையாளனாக இந்த உலகத்துக்கு வருவார். தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரசர் பெரு விழாவை கொண்டாடினோம். ஆகவேதான் இந்த 2வது வருகைக்காக இயேசு நடுத்தீர்வையாளராக இந்த உலகத்திற்கு வருவார். அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும். ஆகவே இந்த உலகத்திலே 2 விடயங்கள் மிகவும் உறுதித்தனமானவை. ஒன்று, மரணத்தினூடாக எங்களுடைய வாழ்வு முடிவடையும். 2வதாக இந்த உலகத்தின் முடிவில் எங்களுடைய வாழ்வு முடிவடையும். அந்த வேளையிலே இயேசுவை நாங்கள் 2 கணத்திலும் சந்தித்தே ஆக வேண்டும். ஆகவேதான் இந்த 2ஆம் வருகையிலே நாங்கள் இயேசுவை சந்திப்பதற்காகத்தான் இந்த திருவருகை காலம் இன்னும் அதிகமாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பு விழாக்கு எங்களை ஆயத்தப்படுகிறோம். அதிலே எதுவிதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த திருவருகை காலத்துடைய மிக முக்கியமான நோக்கம் இன்றைய வாசகங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது, இந்த 2வது வருகைக்காக, இந்த மன்னனாக வருகிற பொழுது வருகைக்காக எங்களை, எங்களுடைய வாழ்வின் கணக்கை கொடுத்து ஆண்டவருடைய வலப்பக்கத்திலே இருக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு உன்னதமான காலம்தான் இந்த திருவருகை காலம். அதற்கு ஆயத்தமாகத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, இன்று நற்செய்தி மார்க்கு நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் விழிப்பாக இருக்கணும். எப்படி விழிப்பாக இருக்கணும் என்றால், உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆகவேதான் இரவில் எந்த வேளையில் திருடன் வந்தால் உரிமையாளுக்கு தெரிந்திருந்தால் அவன் வீட்டை கண்ணமிட விட மாட்டான். ஆகவேதான் எப்பொழுது திருடன் வருவதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதே போல தான் ஆண்டவருடைய நாள் இருக்கும். அந்த நாள் உங்களுக்கு தெரியாது. ஆகவே ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி அவர் ஒரு சின்ன உவமையையும் தருகிறார். நோவாவின் காலத்திலே இருந்ததை பாருங்கள். நோவாவின் காலத்திலே அந்த வெள்ளப்பெருக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். அந்த அவர்கள் கால்கள் போன திசையிலே போய் கொண்டிருந்தார்கள். சடுதியாக அந்த வெள்ளம் வந்தது, எல்லோரையும் அது அழித்து விட்டது. ஆகவேதான் அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சிறிய ஒரு அழகான ஒரு விடயத்தை சொல்லுகிறார். அந்த காலத்திலே மாடுமகன் வருகையின் பொழுது 2 வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். 2 திருகையில் மாவரித்து கொண்டிருப்பார், ஒருவர் எடுக்கப்படுவார், மற்றவர் விடப்படுவார். இது நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே இந்த யூடியூப்பில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தேன். கடுகண்ணாவையில் நடந்த ஒரு அவலம். அங்கே ஒரு சிறிய வீடு, ஒரு சிறிய கடை. அந்த உரிமையாளர் அங்கே இருக்கிறார்கள். அந்த ஒரு கடையிலே ஆக்கள் சாமான்மான வந்திருக்கிறார்கள். சடுதியாக ஒரு பெரிய மண் சரிவு, அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மண் சரிவை தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு கல் ஒன்று வருகிறது, வந்து அதன் மேல் முற்று முழுதாக அழிக்கிறது. அங்கே 6 பேர் கொல்லப்படுகிறார்கள், மற்றவர்கள் படுகாயமடைகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கிற பொழுது இந்த வாசகம் நமக்கு தெரிகிறது. பயங்கரமான ஒரு காட்சி, ஒரு உலகம் அழிவு போன்றது ஒரு காட்சியாக நான் அதை பார்த்தேன். அப்படியே வருகிறது, அப்படியே அந்த கடைகளையும் வீடையும் மூடுகிறது. நான் நினைத்து பார்த்தேன், அதுக்குள்ளே இருந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த கணம். ஆகவே இதன் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்களிலே 2 வயலிலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுக்கப்படுறார், மற்றவர் ஏன் விளங்காது. அது அவருக்கு மற்றவர் காலம் வந்து விட்டது. ஆக பிற்பாடு 2 திருகையிலே மாவரித்து கொண்டிருப்பார், ஒருவர் எடுக்கப்படுவார், மற்றவர் விடப்படுவார். ஆகவேதான் நீங்கள் விழிப்பாக இருங்கள். நீங்கள் வயலில் வேலை செய்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படலாம்,
இங்கே திருகையிலே மாவரைக்கிற பொழுது கொல்லப்படலாம். நீங்கள் ஒரு வாகனத்திலே போகிற பொழுது கொல்லப்படலாம். இந்த இலங்கையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது பயங்கரமான விபத்துக்களை பார்க்கிறோம். வெளியிலே போகிற பொழுது திருப்பி வீட்டுக்கு வருவோம் என்று தெரியாத அளவுக்கு விபத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கிற பொழுது மத்தேயு சொல்லுகிறார், நீங்கள் நினையாத நேரத்தில் மாடம் வருவான், ஆகவே ஆயத்தமாக இருங்கள். ஆகவே இதன் எப்படி ஆயத்தமாக இருப்பது என்பதை இன்று 2ஆம் வாசகம் சொல்லுகிறது. இந்த 2ஆம் வாசகம் ஒரு சரித்திரமான ஒரு வாசகம், சரித்திரபூர்வமான வாசகம். இந்த ரோமருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 11-14 ஒரு அழகான சக்தி மிக்க ஒரு மனிதனை மனமாற்றிய ஒரு வாசகம். இந்த வாசகத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது புனித அகஸ்தீனாரை நினைக்கிறோம். புனித அகஸ்தீனார் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திலே உழன்று கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் ஒரு அத்திமரத்துக்கு கீழே இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு விரக்தி, அதாவது ஒரு குற்ற பழி உணர்வு. அதாவது இந்த பாவத்திலேருந்து நான் எப்படி வெளியதை பெற முடியும், பாவத்திலே உழந்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் அவர் நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அயல் வீட்டிலிருந்து ஒரு சிறு குழந்தையினுடைய சத்தம் பெறுகிறது, எடுத்து வாசி எடுத்து வாசி என்று கேட்கிற பொழுது நொடியாக போய் அங்கு அவர் வைத்திருந்த பவுலுடைய திருமடல்களை எடுத்து பிரட்டுகிறார். அவர் கிடைத்த பகுதி தான் இந்த ரோமருக்கு எழுதிய 13ஆம் அதிகாரம் 11-14 அவர் வாசிக்கிறார். அது சொல்லுகிறது, இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கிவிட்டது, ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் படைக்கலங்களை அணிந்து கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கையை துளைக்கிறது. இருளின் ஆட்சி என்றால் என்ன? களியாட்டம், குடிவரி, கூடா ஒழுக்கம், காமவரி, சண்டை சச்சரவு எல்லாத்தையும் தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் மூடல் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இந்த வார்த்தைகள் புனித அகஸ்தீனாருடைய வாழ்வை அப்படியே புரியோட செய்கிறது. அந்த கணம்தான் ஆண்டவரை சந்திக்கின்ற கணமாக மாறுகிறது. அவருக்கு சொல்லப்பட்டது, இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். அந்த கணத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிறார். உலகத்திலே மாபெரும் புனிதராக, ஆயராக, அவர் எத்தனையோ புத்தகங்கள் எழுதுகின்ற ஒரு பெரும் இறையியலாளராக மாறுகிறார். மாறுவதற்கு அடிப்படை காணும் இந்த ரோமருக்கு எழுதிய 13ஆம் அதிகாரம் 11-14 வரை இந்த திருவரக காலத்திலே நாங்கள் திரும்ப திரும்ப இந்த வாசகத்தை வாசிக்க வேண்டும். அதாவது நாங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது போனால் ஒளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அண்மையிலே நாங்கள் இந்த குருக்கள் தியானத்துக்கு போனோம். அப்பொழுது தியானம் போதித்தவர் சொன்னார், we need to be people of integrity, நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்டெகிரிட்டி என்றால் என்ன என்று அவர் சொன்னார். அதாவது நான் பகிரங்கமாக இடத்திலே நிற்கிற பொழுது எதை செய்கிறேனோ அதே போல தான் தனித்திருக்கிற பொழுதும் நான் செய்வேன். அதுதான் இன்டெகிரிட்டி. தனித்திருக்கிற பொழுது வேறு வாழ்வு, பகிரங்கமாக வேறு வாழ்வு என்றால் யூ ஆர் நாட் அ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி என்று சொன்னார் அழகாக. ஆகவே தான் பாந்தவர்களே, இந்த இயேசுவை அணிந்து கொள்ளுகிறவள் இந்த திருவருகை காலத்திலே இந்த வழிபாடுகளிலே போய் எல்லாத்தையும் என்ற பொழுது இயேசுவை அணிந்து கொள்ளுகிறோம். அப்பொழுது நாங்கள் மனமாற்றம் பெற்றவர்களாக, புதிய மனிதர்களாக மாறுவோம். அப்பொழுது புதிய உலகம் படைக்கப்படும். அதைத்தான் இன்றைய முதலாவது வாசகம் எங்களுக்கு சொல்லுகிறது. முதலாவது வாசகம் மிக அழகான ஒரு வாசகம். இசையா எழுதிய இசையா புத்தகத்திலே 2:2 அதிகாரம் 1-5. இது அழகான ஒரு பகுதி. நாங்கள் இருந்தால் இன்றைக்கு யோசிச்சு பார்க்கலாம். ஒரு செய்தி இன்றைக்கு டிவி நியூஸில் சொல்லுது, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள போர் முடிந்து விட்டது, சமாதான பேச்சுக்கள், இனி இவர்களே சண்டை இருக்காது. அதாவது அங்காள இஸ்ரேல் காசாவிலே இனி சண்டை இருக்காது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை இருக்காது. அவர்கள் 2 பேரும் கைகுலுக்கி சமாதானத்தினுடைய வழிகளை கண்டடைகிறார்கள். இலங்கையிலே இனி மதவாதம் இராது, இனவாதம் இராது. அங்கே புத்தர் சிலையை தூக்கி கொண்டு ஒரு இடத்திலும் இதான் எங்கள் இடமண்டு பிடிக்கிற காலங்கள் எல்லாம் இல்லை. மதங்கள் மதிக்கப்படும், இனங்கள் மதிக்கப்படும். அழகான ஒரு சமாதான காலம் உருவாகிவிட்டது என்று சொன்னால் அதைவிட சந்தோஷமான செய்தி எங்களுக்கு இருக்க முடியாது. இன்றைக்கு இசையா சொல்கிறார், அப்படி ஒரு உலகம் உருவாகும். இந்த திருவருகை காலத்திலே நாங்கள் இயேசுவை அணிந்து கொண்டு இந்த இருளுக்குரிய படைக்கலங்களெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒளியினுடைய செயல்களை நாங்கள் செய்கிற பொழுது நாங்கள் சமாதானத்தினுடைய மக்களாக மாறுவோம். அது எப்படி இருக்குமென்றால், தங்கள் வாள்களை கலப்பை குழுக்களாகவும் ஈட்டிகளை கருக்கு அருவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஒரு இனம் மற்ற இனத்துக்கு எதிராக வாழ் எடுக்காது. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய படைக்கலங்களை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். எங்களிடம் வாள்கள் இருக்கிறது,
எங்களுடைய மீட்டிகள் இருக்குது, எல்லாம் கொல்லுகின்ற படைக்கலங்கள். நாங்கள் சில வேளைகளில் அடிபாட்டு குரூப்பாகத்தான் இருக்கிறோம். கணவன் மனைவியோடு அடிபாடு, மனைவி கணவனோடு அடிபாடு, ஒரு பங்கு மற்ற பங்கோடு அடிபாடு, ஒரு நாடு மற்ற அடிபாடு. நாங்கள் எல்லோரும் இந்த வாள்களையும் ஒரு வாள்களையும் ஈட்டிகளையும் கொண்டு செல்லுகின்ற கொல்லுகின்ற படைக்கருவிகளை கொண்டிருக்கிற நாங்கள் சமாதானத்தின் கருவிகளாக மாறுவோம். எங்களிடம் இப்போ இருக்க போகிறது வாள் அல்ல, கலப்பை கொழுக்கள். எங்களிடம் இருக்க போது ஈட்டிகள் அல்ல, அறிவாள்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த அழகான தோட்டங்களை செய்து நாங்கள் மக்களுக்கு வாழ்வளிக்கிற மக்களாக மாறுவோம். அது அழகான ஒரு காலம். இயேசுடைய பிறப்பின் ஒரு பொழுது, இயேசுடைய வருகையின் பொழுது இருக்கும் என்று ஏசியா இறைவாக்கன் சொல்லுகிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த 3 வாசகங்களும் எங்களை ஆண்டவருடைய இறுதி வருகைக்காக ஆயத்தப்படுத்துகின்றன. நாங்கள் சமாதானத்துடைய கருவிகளாக நாங்கள் மாற வேண்டும். அன்னை தெரேசாள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நோபல் பரிசை பெற்ற பொழுது அழகான ஒரு உரை ஆற்றிவிட்டு கடைசியாக அவர் எங்கே ஒரு சொல்கிறார், எல்லாரும் சேர்ந்து புனித அசிசியாருடைய சபத்தை சொல்லுவோம் என்று அதை சொல்லுகிறார். ஆண்டவரே, எங்களை சமாதானத்தின் கருவிகளாக, அமைதியின் கருவிகளாக ஆக்கியலும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த திருவருகை காலத்தை சரியாக பயன்படுத்துவோம். எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற அடிபாட்டு தன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இல்லாமல் செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தினுடைய வழிகளை காண முயற்சி செய்வோம். எங்களுடைய நாடுகளிலே கூட இன்று இனவாதம், மதவாதம் என்கின்ற அந்த தன்மைகள் எல்லாம் மறைந்து இலங்கை ஒரு அழகான இன்று பயணிக்கின்ற இந்த திசையிலே தொடர்ந்து செய்து அமைதியின் நாடாக வர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த திருவருகை காலத்திலே நாங்களும் அமைதி உள்ளவர்களாக இந்த இருளின் செயல்களை விட்டுவிட்டு ஒளியின் செயல்களை செய்கின்ற மக்களாக இறைவன் எங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த திருவருகை காலத்திலே தொடர்ந்து மன்றாடுவோமாக. ஆமேன்.